நாட்டிலேயே வந்து கர்நாடகா தான் 2வது பெரிய வரி கட்டுறதுல பெரிய பெரிய மாநிலமா இருக்கு. ஆனா எங்களுக்கு குடுக்க வேண்டிய நிதியே ஒழுங்கா ஒதுக்க மாட்றாங்க மத்திய அரசுன்னு சித்தராமையா வந்து புரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு கர்நாடகால. ஸோ இது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் கூட நம்ம ராஜகுமாரன் இருக்கிறார் இல்லையா, 28 பைசா மோடின்னு பெயர் வச்சுக்கிறாரே. 28 பைசா எங்கேருந்து கிடைக்கிறது? ஜிஎஸ்டியில் 3ஆக பிரிக்கிறார்கள். அந்த 3ஆக பிரிப்பதில் ஒன்று மத்திய அரசினுடைய வரி, ஒரு மாநில அரசினுடைய, இந்த மாதிரி 3 பிரிக்கின்ற பொழுது மாநில அரசுக்குள்ள 100 விழுக்காடு இவங்களுக்கு கிடைத்து விடுகிறது. மத்திய அரசிலிருந்து 60 விழுக்காடு கிடைத்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜிஎஸ்டி வரியோ அல்லது கர்நாடகாவில் அதிகமான வரி கட்டுகிறவர்களோ எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநில நிதியமைச்சர்களும் ஒன்று கூடி அமர்ந்து நிதி ஆயோகில் அதற்கான நடைமுறைகளையும் வகுத்து இப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டபடி தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்களே, என்ன பேலன்ஸ் இருக்குது சொல்லுங்கள். யாருக்காவது எதாவது பாக்கி இருந்தால் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னா, சரியாக புரிய வைக்கணும்னா, ஒரு மாதம் நீங்கள் எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க. நான் திடீர்னு உங்கள்கிட்ட வந்து 10 நாளில் வாடகை கொடுங்கன்னு கேட்குறேன். ஏங்க ஒரு மாதம் இன்னும் ஆகலைங்க, 10 நாள் தானே. நீங்கள் 10 நாள் இருந்தீங்களா, 10 நாள் வாடகை கொடுங்க. அப்படி பிரித்து கொடுக்க முடியுமா? இதே வரியை உங்களுக்கு எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்று கூட நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வாடகைன்றது மாதம் ஒரு நாள் வாங்கிப்பாங்களோ, அப்படி இந்த வரி பணத்தை கூட எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும், எந்த விகிதாச்சாரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நிர்ணயித்திருக்கிறார்கள் அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து. நிர்மலா சீதாராமன் அல்ல, மோடி அல்ல. எனவே அது மக்களுக்கு தெரியாது என்பதற்காக இவர்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. மக்களுக்கு அதை நம்ம புரிய வைக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க, இளைஞர்கள் இதை சாதாரண மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அறிவுன்றது வரும். முட்டாளர்களாக்கி வச்சுருக்காங்க. குடிபோதையிலும் போதை பழக்கத்திலே அவங்கள அடக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும். ஓகே சார். சார் அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு தலைவர் வருவாங்க, காங்கிரஸ் வந்தாங்கன்னா, இண்டி கூட்டணி வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசு சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து. அப்படி சொல்லலை, உண்மைதான். மோடி தேவையில்லாமல் சொல்கிறாருன்னு எடுத்துப்போம். அப்படி சொல்லலை தான். ஜனதா கட்சியில் அப்படி சொன்னாங்களா? கிச்சடி கட்சியெல்லாம் ஒன்றாச்சு 77ல் மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார். 5 வருஷம் இருக்க முடிஞ்சுதா? அவனுக்கு பிரதமர் ஆகணுங்கிற ஆசை இருக்குங்க. மம்தாவுக்கு ஆசை இருக்குது, சித்தராமையாவுக்கு ஆசை இருக்குது, கெஜ்ரிவாலுக்கு ஆசை இருக்குது, ஸ்டாலினுக்கும் ஆசை இருக்கும், வெளியே தெரியாது. இவங்களுக்கெல்லாம் 5 வருஷத்தில் 5 முதலமைச்சர்களோ 5 மாநில தலைவர்களோ நாங்கள் ஏன் 1 வருஷம் பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டாங்க? அப்படி தான் நினச்சாங்க ஜனதாவில். அதனால தான் அது கவிழ்ந்தது. மீண்டும் இந்திரா காந்தி வந்தாங்க. நமக்கு கிடைத்த கசப்பான அனுபவம். இப்படிப்பட்ட கிச்சடி கட்சி, கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகள்லாம் மோடியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் சேர்ந்தால் ஆட்சிக்கு வந்தப்புறம் நாம் பிரதமராக வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் வெளிப்படும். அதனால தான் அவங்களால யார் பிரதமர் வேட்பாளர்கள் கூட ஒப்புக்காக கூட, அவர்கள் வெற்றி பெறுவதாகவே வைத்துக்கொள்வோம், ஒப்புக்காக கூட இவர் தான் எங்களுக்கு பிரதமராக இருப்பார்னு சொல்லக்கூடிய திராணி அவர்களுக்கு இல்லை. ஜெயிச்சப்புறம் நாங்கள் ஆகிப்போம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஆசை இருக்குது. ஜெயிச்சப்புறம் என்ன பண்ணுவீங்க? வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தான் அதிக சீட்டு, தமிழ்நாட்டில் நாங்கள் தான் 40 ஜெயிச்சிருக்கோம், கர்நாடகாவில் நாங்கள் தான் 28 சீட்டு மொத்தமாக ஜெயித்தோம், எங்களுக்கு தான் பிரதமர். அது கேட்கத்தானே தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அறிவிக்கிறதுங்கிறது. அப்போ எல்லோருக்குமே இந்த பேராசை, பிரதமராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஜனதா கட்சியில் அந்த ஆசையை தூண்டி விட்டாச்சு. ஐக்கிய குஜராத்லேருந்து, தேவகவுடாலேருந்து, சரண் சிங்லேருந்து எல்லாரையும் அந்த குறுநில மன்னர்களெல்லாம் பிரதமராக்கி பார்த்துட்டோம். 5 வருஷத்தில் 5 பிரதமரை பார்த்துட்டோம். மீண்டும் பார்க்கணுமா? ஒரு ஸ்திரமான ஆட்சி இருக்கக்கூடாதா? எனவே வலுவான ஸ்திரமான நாட்டு மக்கள் நலத்திட்டங்களை உறுதியாக ஆற்றுகின்ற ஒரு அரசு வேணும். அதுக்கு மோடியால் தான் முடியும். இந்த மாதிரி கிச்சடி கட்சிகளால் முடியாது என்பது நம்முடைய அனுபவம். அதைத்தான் மோடின்னு சொன்னால் அவங்க சொல்லலைன்னா கூட இவங்க ரோலிங் ஷீல்டு மாதிரி ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவாங்க அப்படின்னு சொல்வது இயல்பு தானே. அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட, நடந்த உண்மை அதுதான். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோடி வந்துட்டார், 3வது முறையாக மோடி வந்துட்டாருன்னா த கான்ஸ்டிடியூஷன் வில் சேஞ்ச், அதாவது அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? பிரியங்கா அவனுடைய அரசியல் அனுபவம் என்ன? ஏதோ ஒரு பெரிய அரசியல் குடும்பத்துலேருந்து அவங்க வந்துட்டாங்கனால அவங்க பேசுறதெல்லாம் அறிவாளித்தனமாக இருக்கணும், இல்லை முட்டாள்தனமானது. அப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதேனும் ஒரு அமெண்ட்மெண்ட்
மாற்றங்கள் கொண்டு வரலாமே தவிர அடிப்படை சட்டங்களை திருத்த முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படைகளை திருத்த முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில முலாம் பூசலாம், சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அதனால் பேசிக் பிரின்சிபல்ஸ் அந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பேசிக் ரூல்ஸு பிரின்சிபல்ஸு நாம் மாற்ற முடியாது. இது தெரியாமல் அந்த பொண்ணு பேசிகிட்ருக்கு. பல முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அரசியலமைப்பு சட்டம். அதனால் அமெண்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தானே கொண்டு வந்தாங்கம்மா. இந்த மாதிரி நிறைய எல்லா ஆக்ட்டுமே அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வரோம். ஏன்னா பழுத்து அப்படியே 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ மாற்றங்கள் தான் மாறாதது. இனிமேல் அந்த மாற்றத்துக்கு தேவையாக நாட்டை இட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கொன்றும் இங்கொன்றும் சில மாற்றங்கள் தேவை. எனவே அரசியலமைப்பு சட்டத்தையே இவர்கள் மாற்றி விடுவார்கள், ஒழித்து விடுவார்கள். புதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றம் தான் இங்கே கொண்டு வர முடியும். மோடி அமித்ஷா நினச்சா கொண்டு வர முடியாது. ஏதோ பெரும்பான்மை வந்து விட்டால் கொண்டு வருவோம், அப்படி கிடையாது. 3/4 பங்கு இருக்கணும். அது 4/3 பங்கு இருக்கணும். இருந்தால் தான் அதை பற்றி பேசவே முடியும் பாராளுமன்றத்தில். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் குழந்தைத்தனமாக எதையாவது பேசிட்டு இப்போ தேர்தலில் நிற்க சொன்னாங்க ரேபரேலியில் அப்படிங்கிறதுனால உனக்கு அரசியல் தெரியும்னு பேசினாக்க அதெல்லாம் ஒரு நாளும் உத்தரப்பிரதேச மக்களும் நம்ப மாட்டாங்க, பாரத மக்களும் நம்ப மாட்டாங்க. சார் அதே மாதிரி மீரூட் பிஜேபி கேண்டிடேட் அருண் கோவிலும் வந்து இப்போ அப்படி மாறினா என்ன பிரச்சனை, இதுக்கு முன்னாடி மாறினது இல்லையா, மாறினா என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானே நினைச்சாலும் சரி யார் நினைச்சாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே கட்சியில் 2 முக்கிய தலைவர்கள், அதாவது மோடியும் சொல்லியிருக்காரு, இவங்களும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, மோடி உயர் பதவியில் இருக்கிறாரா அல்லது எத்தனையோ தடவை மாற்றிருக்குன்னு சொன்ன கருத்து சொன்னவர் உயர் பதவியில் இருக்கிறாரா? யார் பேச்சு நமக்கு உறுதியானது கட்சி கருத்தாக எடுத்துக்க முடியும்? அதான் தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் ஓகே அப்போ மாத்திரத்துக்கு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது கிடச்சிது, வாய்க்கு அவல் கிடச்சிது, மென்னுக்கிட்டு இருக்காங்க. மோடி அதை ஆஃப் பண்ணிட்டாரு. அவரை காட்டிலும் பெருசு சொல்லணும்னா நட்டா சொல்லணும். ஆட்சிக்கு தலைவர் மோடி, கட்சிக்கு தலைவர் நட்டா. மோடியே சொல்லிட்டாரு அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுன்னு. அப்படிங்கிற போது எதுக்காக இதை பெரிய பிரச்சனையாக்கி பரப்புரையில் மக்களை ஏமாற்றணும் பண்ணிகிட்ருக்குறாங்க. திமுகட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க காங்கிரஸ். போய் சொல்கிறதே வேலையாக போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறாங்க. திமுக யார்? ஸ்டாலின் யார்? இந்தியா கூட்டணியுடைய முதுகெலும்பு. இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர் இன்றைக்கு என்டிஏவில் இருக்கிறார். பீகார் முதல்வராக இருந்தவர். பேர் என்ன அவருக்கு? நிதிஷ்குமார். அவர் போனதுக்கப்புறம் 2வது இடத்துல இருந்தவர் இவர் தான். இப்படிப்பட்ட ஒரு இந்தியா கூட்டணியுடைய அகில இந்திய தலைவர் எனக்கு அகில இந்திய அரசியலில் நான் இறக்கிறேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்படி சொன்னவர் கும்மிடி பூண்டியை தாண்டி இன்னும் பிரச்சாரத்துக்கு போகல. தேர்தல் 19ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் என் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கும் எங்கேயா போய் ஓய்வு எடுக்க போய் ஏன் இந்தியாவை காப்பாற்றணும்னு விளம்பரம் பண்ணிங்களே. இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு இந்தியா பூரா சுற்ற வேண்டாம், ஏன் போல? அதனால் வெத்து வேட்டு இதெல்லாம் அவங்களுக்கு இந்தியா தமிழ்நாடு தான். இந்தியாங்கிறது நாடு இல்லை அவங்க சொல்லுது. இந்தியாங்கிறது அந்த கூட்டணி. நாட்டை சொல்லியிருந்தால் என்ன பரப்புரைக்கு போயிருப்பார் இல்லையா? அதனால் இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் முன்னுக்கு பின்னு முரணாகவும் பொய் பேசுவதையுமே வேலையாக வைத்துக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காரணம் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சரி, இதுவரை ஆட்சிக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக இப்போலாம் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரங்கள்ல பேசுகிறாங்க. இது எதை குறிக்குது சார்? அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்லுகின்ற பொழுது அது வராது, ஒருவேளை வந்ததாகவே கற்பனையில் வைத்துக் கொடுங்க, அப்படி தான் எடுத்துக்க முடியும். இதை எதிர்கட்சிகள் வந்து மோடி பயத்தின் காரணத்தினால தான் அப்படி சொல்கிறாரு. அப்படியே இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கிட்டுமேப்பா. ஜூன் 4 எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கும் போது அது மோடிக்கு நல்லாவே தெரியும். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர் எவ்வளோ கொடூரமானவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று சொல்கிறார். அதை பற்றி சிந்திக்காதீர்கள் என்று சொல்கிறார். அதனால் பாஜக தான் 3வது முறை வரும், மோடி தான் 3வது முறை பிரதமர் ஆவார். கட்சி அதை முடிவு செய்யும். சார், 2019 மக்களவைத் தேர்தலை விட இந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 2.7% வாக்குப்பதிவு கம்மியாயிருக்கு சார். இது மாதிரி பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. எதனால கம்மியாகுது சார்? எல்லாரும் தொடர்ந்து பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க பயங்கரமாக. பட் இருந்தாலும் இந்த மக்களுக்கு மோட்டிவேஷன்ன்றது ஏன்? மோட்டிவேஷன் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணமா சார்? வேறு ஏதாவது பேரியர்ஸ் இருக்கா இதுக்கு பின்னாடி?
ஒன்று நாடு முழுக்கும் பயங்கரமான வெப்ப சூழ்நிலை இருக்கிறது. வயதானவர்கள் வர முடியவில்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம். பெண்கள் வரமாட்டாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். சின்ன விழுக்காடு அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு ஆட்சியின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருந்தால் அதுக்கு மாற்று ஏதாவது அவர்களுக்கு கிடைத்தால் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள். எப்போ வாக்காளர்கள் ஓட்டு போடுபவருடைய எண்ணிக்கை அதிகமாகிறதோ அப்பொழுது அந்த ஆட்சி கவிழும். ஏனென்றால் மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள். இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆட்சி நிற்குமான்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சியில் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறிய கட்சி தமிழ்நாட்டில்ங்கிறோம். அந்த மாதிரி சில இடங்களில் கமிட்டட் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அல்லது கேட்டாந்தவால் மதில் மேல் சுவராக மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒன்றும் சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையும் காரணமாக இருக்கலாம். ஆனால் கமிட்டட் ஓட்டர்ஸ்னு வரும்போது இங்கே எப்படி திமுக அதிக இடங்களை பெறும் என்று சொல்லுகிறார்களோ அப்படி பாஜக அதிக இடங்களை வடநாட்டில் பெறும். அதனால் விழுக்காடு குறைஞ்சதுக்கு ஒன்று மக்களுக்கு இந்த அரசியல் வாக்கு இவற்றையெல்லாம் காசு கொடுத்து வாங்குகின்ற வியாபாரமாகிவிட்டது என்ற வெறுப்பும் காரணமாக இருக்கலாம். 50 விழுக்காடு இருந்தாலும் கூட 50 விழுக்காடு அந்த சுட்டெரிக்கும் வெயிலும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் மக்கள் அப்படி அடுத்த தேர்தலையாவது அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக வேண்டும் என்பது தான் ஒரு வலுவான ஜனநாயகம். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சார், பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்துக்கு எந்தெந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார்? பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை தமிழகத்துக்கு இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல். அண்ணாமலை அவர்கள் என்ன தேர்தல் அறிக்கையிலும் பரப்புரையிலையும் சொல்கிறாருன்னா, நீங்கள் பாஜக உறுப்பினர்களை தேர்ந்தெடுங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதுவரை முழுமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுத்தீர்கள், கடந்த முறை ஸ்டாலினுக்கு கொடுத்தீர்கள். என்ன செய்தார் தமிழகத்துக்கு? எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. அப்போ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் தமிழகத்திற்கு என்று பாருங்கள். தமிழகத்திற்கு எத்தகைய திட்டங்களை மத்திய அரசிலிருந்து கொண்டு வருகிறார்கள், எப்படி அங்கே சண்டையிட்டு கொண்டு வருவார்கள், அங்கே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் மூலமாக எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று அவர்களுடைய தொகுதியிலே அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள், நடத்தி காட்டுவார்கள். எனவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாய்ப்பு, அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டுன்னு ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு 10 சீட்டு கொடுக்க போகிறோம், மொத்தம் கூட கேட்கல. அந்த 10 சீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஐடியல் கான்ஸ்டியூன்சியாக, எடுத்துக்காட்டான ஒரு பாராளுமன்ற தொகுதியாக நாங்கள் மாற்றி 2 வருஷத்தில் உண்டாக்குறோம். 26 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், கவலையே வேண்டாம். 2வது இடத்துல இப்போ வந்தாலும் கூட 26 எங்களை மீறி ஆட்சி அமையாது. ஒன்று நாங்கள் அந்த கூட்டணி இருப்போம், இல்லைன்னா ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நலத்திட்டங்கள் இதே மாதிரியான எப்படி மத்திய அரசிலிருந்து வாங்கி செய்கிறார்களோ, மாநில அரசாக இருக்கும்போது கூட மத்திய அரசிலிருந்து என்னென்ன எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் செய்வார்கள். யாரெல்லாம் ஆலைகளை துவக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை கொடுக்குறார்களோ அவர்களுக்கெல்லாம் அழைத்து வேலை கொடுப்பார்கள், அல்லது அந்த ஆலைகளை துவக்குவதற்கு கவர் வாங்காமல் செய்வாங்க. இப்போ வரத்துக்கே பயப்படுறான் தமிழ்நாட்டில் எல்லாம், காசு எல்லாத்துக்கும் காசு அப்படின்னா. அப்படி தான் 40% சர்க்கார் அப்படின்னு கர்நாடகாவில் சொன்னாங்க பிஜேபி. எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டாங்க? இன்னும் 40% சர்க்காரங்க ஆகிருக்கு. இப்போ திமுக பேர் மேலே எத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குது? எப்படியெல்லாம் ஜெயிலையும் பெயிலையும் இருக்கிறாங்க அங்கே சொல்லுங்கள். அப்படி பாஜக அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். பொய் பேசுறது தான் அங்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் பொய் பேசி கோர்ட்டில் நிற்காது. இவங்க ஆதாரம் இல்லாமல் பொய்யை புழுதி வாரி ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சார், 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றி சொன்னீங்க. நடிகர் விஜய் வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்தால் இந்த அரசியல் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக விஜய்க்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது. மக்கள் எந்த அளவுக்கு சிவாஜி கணேசனை ஆதரிச்சாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஜானகி அம்மா எம்ஜிஆர் கூடவே இருந்தவங்க, எம்ஜிஆரோட மனைவி, அவங்கள மாதிரி ஆச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர் வருவதே வரவேற்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வலுவாக வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று எதிர்கட்சியாக, வலுவான எதிர்கட்சியாக வர வேண்டும், இல்லை என்றால் ஆளுங்கட்சியாக கூட்டணி கட்சியிலே இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் விஜய் கூட ஆளுங்கட்சி, பாரதிய ஜனதா கட்சி
கூட்டணியில் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா அவர் வந்து இந்த மதவாத அரசியலுக்கு எதிராக தான் நான் இது பண்ணுவேன் பாஜக அப்படின்னு தான் மதவாத நினைக்கிறார். அரசியல் அல்லன்னு சொல்கிறோமே. அவர் ஆனா இதுதான் சார் குறிப்பிடுறாரு. இல்லை, பாஜக அவர் புரிஞ்சுக்குவார், அரசியலுக்கு வரும்போது புரிஞ்சுக்குவார். ம். சொல்லதை கேட்டு தானே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிஎஸ்டி பற்றி பேசினார், அவ்வளவும் போய் நம்ம இதில் சினிமாவில் ம். அது போய் நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டார்ல. ம். அதனால் அதுக்கெல்லாம் விஜய் உண்மையிலே அரசியல் செய்ய வேண்டும் என்று வந்தால் நிச்சயமாக அரசியல் செய்யலாம். அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இளைஞர்கள் படை இருக்கிறது. ம். ஆனால் எனக்கு சினிமாவுடைய வாய்ப்புகள்லாம் குறைந்து விட்டது, அப்புறம் தான் நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறதையும் மக்கள் புரிந்து வைத்திருக்காங்க. எனவே ஒரு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை விரும்புவார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லாத ஒரு புதிய கட்சி, புதிய சக்தி விஜய் என்ற பெயரால் வந்தாலும், தலைங்கிற பெயரில் வந்தாலும் அதை நாம் வரவேற்கிறோம். ஏன்னா தேசிய கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்கறதுக்கான வழிவகையை நாம் செய்து கொடுப்போம். அரசியல் பாடங்களை அவர்களுக்கு புகட்டுவோம். அந்த முறையில் தமிழ்நாடு ஒரு தேசிய எண்ணம் கொண்ட ஒரு தமிழ் இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இவங்க மடைமாற்றம் பண்ணி வச்சுருக்காங்க. மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் எப்படி தமிழகம் கலந்து கொண்டதோ அப்படி தேசிய வளத்தில் தமிழகம் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி 26 செய்யும். அதனால் விஜயை வரவேற்கலாம், அஜித்தை வரவேற்கலாம். புதுசாக இளைஞர் படை இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு மாற்றாக வரலாம். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, தப்பு கிடையாது. அந்த மாற்றில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி வரப்போகிறது? பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொண்டவர்கள், அந்த லட்சியத்தை புரிந்து கொண்டவர்கள், தேசம் ஒன்று என்று தெரிந்து கொண்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சி விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ரசிகர் கூட்டமாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். சார், டெல்லி காங்கிரஸ்ல இருந்து பல முக்கிய தலைவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெல்லியில் கெஜ்ரிவால் வெற்றி பெறுகின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த நேரம். அப்போது காங்கிரஸுடைய ஆட்சியை வீழ்த்தி தான் கெஜ்ரிவால் வந்தார். அப்படி இருக்கிற போது அந்த கெஜ்ரிவாலோட காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா இன்றைக்கி திமுகவில் எப்படி காங்கிரஸ் இருக்குமோ அந்த மாதிரி அவர்களை அண்டி பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற அச்சம் டெல்லி தலைவர்களுக்கு வந்திருக்கிறது. காங்கிரஸ் மீது உள்ள நம்பிக்கை அவர்களுக்கு பாழாகி போய்விட்டது. எனவே அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை அரசியலில். காங்கிரஸ் டெல்லியில் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தான் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றாலும் கூட 7 தொகுதியும் பாஜக வருகிறது. கடந்த தேர்தலில் பாராளுமன்றம் என்று வருகின்ற பொழுது 7 தொகுதியும் பாஜக, சட்டமன்றம் என்று வருகின்ற போது கெஜ்ரிவால். காங்கிரஸுக்கு இங்கே இடமே இல்லை. இப்போது திரும்பி நீங்கள் கெஜ்ரிவால் கூட போய் சேர்ந்தீங்கன்னா காங்கிரஸுக்கு என்ன இடம் இருக்கும்? கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியதுதான். இந்த அச்சம் காங்கிரஸ் தலைவருக்கு இயல்பாக வரும், எந்த கட்சி தலைவர்களுக்கும் வரும். தமிழ்நாட்டில் அது வரலைன்னா அவங்களுக்கு படித்தா போகிறோன்னு அண்டி படிக்கிறாங்க. அந்த மாதிரி டெல்லியில் இருக்கிறவங்க தயாராக இல்லை. அதனால் அவங்க வெளியேறாங்க. இந்த காங்கிரஸ் நம்பி இனிமேல் நமக்கு எந்த வித ஒரு பலனும் கிடையாது, மக்களுக்கும் பலனும் கிடையாது. காங்கிரஸ் இனிமேல் இங்கே புல்லு பூண்டு கூட முளைக்காது. அந்தளவுக்கு பூமியில் புதைக்கப்பட்டு விட்டது. கெஜ்ரிவாலும் பாஜகவும் அப்படி பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க வெளியேறாங்க, ஒருத்தராக வெளியேறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கோ அல்லது யாருக்கு சீட்டு ஒதுக்கணுங்கிறதுக்கோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. அதுதான் காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒப்புக்கு தான் காங்கிரஸ் தலைவர், மத்தியில் என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த லட்சத்தில் தான் காங்கிரஸ் நடக்குது. இங்கேயும் அப்படி தானே. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. பார்லிமெண்ட் போர்டு இருக்குது. இந்த பார்லிமெண்ட் போர்டில் வானதி சீனிவாசன் கூட இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆக இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையோட கருத்தை கேட்குறாங்க கூப்பிட்டு பார்லிமெண்ட் போர்டில். மாநில தலைவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் 67 தோற்றத்துக்கு காரணம் பல காரணங்களில் மாநில தலைமைக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அஞ்சையாவை என்ன பண்ணாங்க, இதில் ஆந்திராவில் அவமானப்படுத்துனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதலமைச்சர்களே அவமானப்படுத்துவாங்க. அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க இருக்கலாம். ஒரு சரியான எடுத்துக்காட்டு மக்களுக்கு புரியணுன்னா மறந்துருப்பாங்க. ஜெயல் சிங்னு நினைக்கிறேன் ஒரு ஜனாதிபதி இருந்தாரா? ஜெயல் சிங்னு ஒரு ஜனாதிபதி. இந்திரா காந்தி அம்மையா என்னை வந்து கூட்ட சொன்னாலும் கூட தெருவே என்னுடைய வீட்டை கூட்டுவேன், அவருடைய வீட்டை கூட்டி கொடுப்பேன். யார்? குடியரசுத் தலைவர் சொல்கிறார். அப்போது குடியரசுத் தலைவர் இந்திரா காந்தி பெருக்க சொன்னால் கூட பெருக்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவில் தான் குடியரசுத் தலைவர் இருக்காங்க. அப்போ இருந்தாங்க.
அப்படிப்பட்டவங்க தான் அங்கே வர முடியும். அடிமைகளுக்கு மட்டும்தான் அங்கே இடம். அதை எல்லாருமே ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி சில பேர் அது அன்றைக்கி காங்கிரஸை யாரும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த காங்கிரஸ்லேயே இருந்துட்டு போவோன்னு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லை. அதில் பிழைத்து கொண்டு இருந்தார்கள், அதுக்கும் வழி இல்லை. இப்போ பிழைக்கலைன்னாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட வேண்டாம்னு வெளியேறாங்க.